இருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்திலுமே நல்ல டார்கெட் பண்ணி எல்லாவற்றிலுமே ஜெயம் பெற்று கொண்டிருப்பாங்க பாருங்க. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறேன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், உண்மை பின்பற்றுகிறேன், நான் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறேன், ஆனா எனக்கு உரிய காரியங்கள் ஒன்று நடைபெற மாட்டேங்குது. ஆனா எந்த விதத்திலுமே சரியில்லாம உமக்கு விரோதமா அவங்க பாவம் செய்யறாங்க, மனுஷர்களுக்கு விரோதமா அவங்க தவறு செய்யறாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம சத்துருக்களை பார்க்கும்போது பல நேரங்கள்ல நமக்குள்ள பல வருத்தங்களும் பல சஞ்சலங்களும் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம நீதியா நடப்போம் பாருங்க, நம்ம நீதியா எல்லாவற்றையும் பேசுவோம், ஆனா நமக்கு கிடைக்கிற பதில் அவமானமும் நிந்தையும் தான். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வார்த்தையில இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தன் வாயை திறந்து கடைசி பகுதி விழுங்கி போட்டது. இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. மோசையை ஆரோனையும் ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. மோசே தேவனுடைய ஊழியன் இல்லை என்று சொல்லி அவனுக்கு விரோதமா பல காரியங்களை பேசுறாங்க. அப்ப மோசே ரொம்ப வெறுத்து போயிட்டான். வாழ்க்கையில வெறுத்து போய் அவன் சொல்ற வார்த்தை, இவங்க மற்ற மனுஷங்களை போல இவங்க மறிப்பார்கள், ஆனால் என்னை தேவன் அனுப்பவில்லை, தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் சொல்லி நான் சொல்லவில்லை என்று இவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவங்களுடைய மரணம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்ன வார்த்தை தான், பூமி இவர்களை விழுங்கி போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்தையில தான் நினைச்சான் பாருங்க. அவன் சிந்தையில நினைச்சு வாயை திறந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோராகு புத்திரர்களையும் அவங்க மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பூமி 2ஆ பிளந்து விழுங்கி போட்டுச்சு. சத்துருக்களை குறிச்சு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் அது ஒரு சன பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே அது மாறி போகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ரு பெருசா மேல வந்த மாதிரி இருக்கும், எல்லாரும் அவன் பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கும், ஜெயமும் அவன் பக்கமா இருந்தது மாதிரி இருக்கும். ஆனா பயப்படாதீங்க, அவன் தோற்று போனவன், அவன் ஒரு நாள் சங்கரிக்கப்பட்டவன், அவன் சிலுவையிலே தலை நசுக்கப்பட்டவன். பிசாசு நிறைய மனுஷங்களை அப்படி கொண்டு வந்து நிறுத்துவான். பயப்படாதீங்க, ஜெயம் உங்க பக்கம் இருக்குது. கர்த்தர் ஒரு காலம் வரும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார் என்பதை எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. சத்ரு அப்படி இருக்கிறானே, என்னை பத்தி அப்படி பேசுறானே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நியாயம் தீர்க்கிற அந்த நாள் வந்திருக்கிறது. சரிக்கு கர்த்தர் சரி கட்டுவார். ஒன்றும் உங்களை பாதிக்காது. கர்த்தர் சத்ருவை உங்களுக்கு முன்பாக மடங்கடிப்பார். தைரியமாய் செல்லுங்கள். கர்த்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you.